நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டேன். அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். தொடர்ந்து நாம் இன்றைய தினம் 30வது வகுப்புக்கு வந்துட்டோம். இன்றோட இந்த அதி உச்சநிலை வகுப்பு நிறைவடைய போகுது. தொடர்ந்து நீங்கள் இடைவிடாது ஜாதக ஆய்வுகள் செய்தால் ஒழிய இது நினைவுல இருக்காது. பார்த்தா அப்படி பழகின மாதிரி இருக்கும், கொஞ்சம் டச் விட்டோம்னா போயிடும். ஸோ தொடர்ந்து பயிற்சியில் இருங்க. ஸோ இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தையரை மனதில் நினைச்சு, அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கள் சொல்லி உள்ளமாற மனமாற ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வம் முசதெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசுல நினைச்சு ஆத்மார்த்தமா பரிபூர்ணமா ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. நம்மள இறைவன் உங்களுக்கு இந்த கலை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வ முசதெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினைச்சு அவங்க பேரை மனசுல உச்சரிச்சு குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் உள்ளுந்தரங்கட்டும் எல்லாம் வல்லவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே விநாயகனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே பெரிய குழப்படி எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காம்பினேஷன் கிரக சேர்க்கையை பாக்குறப்ப கடுமையான குழப்பங்கள் வருங்க. இந்த கிரக சேர்க்கையை பார்த்து நீங்க பயங்கொள்ள தேவையே இல்லை. யார் யார் இருக்கா, எத்தனை பாகையில இருக்கா, யாரு அஸ்தங்க ஆயிருக்கா, யாரு ராகுபடியில இருக்கா, யாரோட யார் சேர்ந்து இருக்கா, அதை வச்சு பலனை சொல்லலாம். இத்தனை பேருக்கானு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. சரிங்களா? இந்த தினம் ஒரு மணி நேர வகுப்பு. கிரக சேர்க்கை நிறைய கிரகம் சேர்ந்துருக்கு, அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். பொதுவா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் கூடுனுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர்க்கைன்னு சொல்றோம். இதத்தான் சமஸ்கிருதத்துல யோகம்ங்கிறான். இணைவு என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான மற்றொரு சமஸ்கிருத வார்த்தை யோகம். இந்த யோகம்னா அதிர்ஷ்டம் கிடையாது. ரெண்டு கிரகம் எந்த கிரகங்கள் இணைஞ்சாலும் பேர் யோகம் அப்படின்னு பேரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட தசாபுத்தி அந்தர காலத்துல அந்த கிரகம் யாரோடையாவது இணைஞ்சிருந்தா அந்த கிரகம் தன்னோட காரக ஆதிபத்தியத்தை செய்யுமா செய்யாதா, பலனை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு கணிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். பொதுவா தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம் முதல்ல இணைவுல இருக்கான்னு பார்க்கணும். பார்க்காம நம்ம தோராயமா சொல்லக்கூடாது. அப்போ இணைவுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். அப்போ இணைவுனா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு கிரகங்கள் வெவ்வேறு பாகையில், அதாவது வெவ்வேறு ராசியில் இருந்தாலும் கூட அவை 22 பாகைக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு இணைவுங்க. பரம இணைவு. அதாவது பாத்தீங்கன்னா, ஆனா வேத ஜோதிடத்துல அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ராசியை விட்டு வேற ராசியில இருந்தா அது இணைவா எடுக்க மாட்டாங்க. ஆனா அனுபவத்தில் பார்க்கும் பொழுது ஒளி தத்துவத்தின் அடிப்படையிலே இரண்டு கிரகங்கள் 22 பாகைக்குள்ளே இருந்தால் இந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை அந்த கிரகத்திடம் கொடுக்கும். அப்போ தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம் முதல்ல கிரக இணைவுல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு இருக்கணும். அப்போ இந்த இணைவு என்ற அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ ஒரு கிரகத்துக்கும் மற்றொரு கிரகத்துக்கும் இடைவெளி 22 பாகை இருந்தால் நாம இணைங்கிறோம். சார் ஒரே ராசி, சூரியன் புதன் ஒன்னா தான் இருக்காரு. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, சூரியன் புதன் இணைஞ்சிருக்காங்க, இது புதாதித்யா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருவேளை அந்த சூரியன் மேச ராசியில ஒரு பாகையில நின்று புதன் 29 பாகையில இருந்தா அவங்களுக்கு இல்ல இடைவெளி 22 பாகைக்குள்ள இருக்காது. அப்போ அது பெரிய அளவுக்கு இணைவா தராது. இந்த இணைவு என்பது ஒரே ராசியில் இருப்பது மட்டுமல்ல, 2 ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்தும் தசா நடத்தலாம் இணைவில். அப்போ 2 ராசியில இருந்தாலும் நாம என்ன பண்ணணும்,
அந்த 30 பாகை கொண்ட அந்த ராசியில எத்தனையாவது பாகையில இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுல இருந்து 22 பாகைக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம இணைவுன்னு எடுத்துக்கணும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 30 பாகை என்ற அடிப்படையில் ராசி கட்டத்தை நம் வசதிக்காகத்தான் கோடு போட்டிருக்கோம். ஜோசியம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் கோடு போட்டிருக்கோம். ஒரு ராசி 30 பாகை உண்மையிலே எக்ஸாக்டா 30 பாகை இருக்கா அப்படின்னு கேட்டா கன்னிராசி கொஞ்சம் பெருசா இருக்கான், மகர ராசி கொஞ்சம் சின்னதா இருக்கான். இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது, காதால் கேட்ட செய்தியை இங்கே நான் சொல்றேன். அப்போ நாம நம்ம வசதிக்காக ஒரு ராசியோட அளவு 30 பாகை அப்படின்னு நம்ம கணக்கிட்டு ராசி கட்டத்தை போட்டிருக்கோம். ஆனா வான்மண்டலத்துல அந்த மாதிரி எங்கேயாவது செப்பரேஷன் நடப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. வான்மண்டலம் திறந்த வழியாத்தான் இருக்கு. அப்போ 2 கிரகங்கள் பக்கத்துல இருந்துச்சுன்னா, குறிப்பா 22 பாகைக்குள்ள இருந்துச்சுன்னா அதை இணைவும் நாம எடுத்துக்கணும். இப்படி இணையும் போது சில விஷயங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு உதாரணமா எடுத்தோமா, அப்ப சூரியனே எடுத்துக்கோம். சூரியன் வந்து என்ன செய்வார் அப்படின்னா முதல்ல அஸ்தங்கத்தை செஞ்சு விடுவார். அப்போ நமக்கு யார் யார் அஸ்தங்கம் ஆவார்கள், யார் அஸ்தங்கம் அடைய மாட்டார் அப்படிங்கிற நமக்கு தெளிவா தெரியணும். இப்ப யார் அஸ்தங்கத்தை செய்யறாருன்னா சூரியன் தான். இந்த அஸ்தங்கம்னா என்ன சார், எரிஞ்சு போறதோ புகஞ்சு போறதோ கிடையாதுங்க. மிகப்பெரிய ஒளிக்கு அருகே மிகச்சிறிய ஒளி வரும் பொழுது அந்த ஒளி பூமியில் இருக்கும் நமக்கு கிடைக்காமல் போகுது. அன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு பிறக்காம போகுது. உதாரணமா நம்ம இரவு நேரத்துல 2 வீலர்ல போறோம், அதோட ஹெட்லாம்பு இருட்டில் இருக்கக்கூடிய அந்த இருளை எல்லாம் நீக்கி பாதையை காட்டுது. அதே ஹெட்லாம்பை பகல்ல போட்டுக்கிட்டு போனீங்கன்னா பகல்ல அந்த ஹெட்லாம்போட ஒளி தெரியாது. ஏன் சார் லைட்டு எரியலையா, வெளிச்சம் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டா வெளிச்சம்லாம் கிடைக்குது, நைட்டு அடிச்ச மாதிரி தான் அடிக்குது, ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியல. ஏன் அப்படின்னா அந்த ஒளியை விட மிகப்பெரிய ஒளி சூரியன் வந்துட்டாரு, அதனால இந்த சின்ன ஒளி நம் கண்களுக்கு தெரியவில்லை. இதை போலத்தான் ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்தால் மிகப்பெரிய ஒளி அருகில் இருப்பதால் அந்த மிகச்சிறிய ஒளி தரக்கூடிய கிரகத்தின் காரகத்துவத்தை அந்த கிரகம் சூரியன் வசம் ஒப்படைக்கும். அப்போ முதல்ல அஸ்தங்கம் யார் செய்யறா அப்படின்னா சூரியன் செய்யக்கூடியவர். அஸ்தங்கம் யாருக்கு கிடையாது அப்படின்னா சூரியனுக்கு கிடையாது, சந்திரனுக்கு கிடையாது, ராகுக்கு கிடையாது, கேதுக்கு கிடையாது. அப்போ இந்த சூரியன் சந்திரன் ராகு கேதுகளுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கு ஏன் கிடையாதுன்னா, ராகு பாத்தீங்கன்னா தன்னை யாரா நெருங்கி வந்தா அவர் கிரகணம் பண்ணி விடுவார். அப்போ யார் அஸ்தங்கம் அடை உஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த சூரியன் சந்திரன் ராகு கேது இவர்களை தவிர இதர கிரகங்களான, அதாவது சுக்கிரன் குரு புதன் சனி செவ்வாய், இந்த ஐவர் மட்டுமே அஸ்தங்கம் அடைவார்கள். இந்த ஐவர் மட்டும்தான் வக்ரம் அடைவார்கள். அப்போ அஸ்தங்கம் அடையாத கிரகம் எது? சூரியன் அஸ்தங்கம் அடையாது, சந்திரன் அடையாது, ராகு அடையாது, கேது அடையாது. இந்த அஸ்தங்கம் அடையாத அந்த 4வரும் வக்ரம் அடைய மாட்டார்கள். இந்த அஸ்தங்கம் அடையக்கூடிய ஐவரும் வக்ரமும் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பொதுவா ராகு கேது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ராகுவை நாம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவங்க நாம என்ன சொல்லிருக்கோம், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது கண்ணால பார்க்க முடியாத ஒளிதர தகுதி இல்லாத கிரகம் சொல்றோம். ஆனா இந்த ராகுக்கு பக்கத்துல ஒரு கிரகம், குறிப்பா எந்த கிரகமா இருந்தாலும் சரி, 13 டிகிரி 20 கலை ராகுக்கு முன்னாடியோ, ராகு அமர்ந்த பாகையில் இருந்து, ராகு வந்து ஒரு 15 டிகிரில இருக்காரு, அந்த 15 டிகிரிக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது ஒரு கிரகம் 13 டிகிரி 20 கலைக்குள்ள வந்துச்சுன்னா, ராகு நிக்கிற பாகையில இருந்து முன்னாடி பின்னாடி 13 டிகிரி 20 கலை, அது என்ன சார் 13 டிகிரி 20 கலைங்கிறாங்களே, அது என்ன அளவு அப்படின்னு கேட்டா ஒரு நட்சத்திரத்தின் அளவு. ஒரு நட்சத்திரம்னா எத்தனை பாதம்? 4 பாதம். ஒரு பாதத்தோட அளவு என்ன? 3 டிகிரி 20 கலை. அப்ப 3னா எத்தனை? 4 3 12. அந்த 20 எல்லாம் கூட்டினோம்னா பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 13 20ன்னு வந்துடும். அப்போ ஒரு நட்சத்திரம் என்பது 4 பாதம் என்றால் அந்த 4 பாதம் அப்படிங்கிறது 13 டிகிரி 20 கலை. அப்போ இந்த ராகு கேதுகளுக்கு முன்னாடி பின்னாடி வரக்கூடிய கிரகம் அந்த ராகு கேதுகளால கிரகணம் ஆயிரும். அப்படி கிரகணமாகக்கூடிய கிரகம்
தன்னோட காரகத்துவத்தை இழந்து ராகுகிட்ட ஒப்படைக்கும். சார் ஈஸியா சொல்லலாமா? ராகு கேதுகள் இருள் சார். ஒரு இருட்டுக்குள்ள நீங்க மாட்டிட்டீங்க. அப்போ எப்போ உங்களை ரிலீஸ் பண்ணுவாருன்னா ராகுவோட தசா காலம், புத்தி காலம். நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு ஜோதிடம் பார்த்த ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஜாதகம் நம்ம முன்னாடி பதிஞ்சிருக்கோம். அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில ராகு, குரு, சுக்கிரன்லாம் இருப்பாங்க. எல்லாத்தையும் அவர் கிரகணம் பண்ணியிருந்தார். கரெக்டா அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா பருவ வயது வர்றப்ப ராகு திசை வந்துருச்சு. அப்போ அந்த ராகு பாத்தீங்கன்னா தன்னோட ராகு திசை, ராகு புத்தியில கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து குழந்தையெல்லாம் கொடுத்துருச்சு. அந்த ராகு திசை, அந்த ராகு புத்தியும் ராகு திசையிலே கல்யாணத்தை கொடுத்துருச்சு. ஆனா அடுத்தடுத்து வர்றப்ப பார்த்தோம்னா அந்த கிரகங்களோட, இப்ப சுக்கிரன் வந்து ராகுவால கிரகணம் ஆயிருக்காருன்னா என்ன பண்ணுவாரு? தன்னுடைய காரகத்துவத்தை இழப்பார். சரி, நாம இப்ப பார்ப்போம். அஸ்தங்கம்னா என்னன்னு பார்த்தோம், கிரகணம்னா என்னன்னு பார்த்தோம், யாரு அஸ்தங்கம் அடைவார், யாரு கிரகணம் அடைவார் அப்படிங்கிறத சொன்னோம், யார் வக்ரம் அடைவார் அப்படின்னு சொன்னோம். அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா சுக்கிரன் சூரியனுக்கு முன்னோ பின்னோ 15 பாகையிலே 9 பாகையிலே அஸ்தங்கம் அடைவார். குரு பகவான் சூரியனுக்கு முன்பின் 11 பாகையிலே அஸ்தங்கம் அடைவார். புதன் 13 பாகையிலே அஸ்தங்கம் அடைவார். இருந்தாலும் இந்த அஸ்தங்கம் புதனுக்கு பெருசா வேலை செய்யாது. ஏன்னா அவர் அடிக்கடி ஆயிட்டே இருப்பார். அவருக்கு அதனால அஸ்தங்க தோஷம் இல்லை. ஒருவேளை அஸ்தங்கம் அடையாம இருந்தா அவர் சின்ன சிறப்பா இருக்காருன்னு அர்த்தம். சனி பகவான் சூரியனுக்கு முன்பின் 15 பாகையிலே அஸ்தங்கம் அடைவார். செவ்வாய் 17 பாகையிலே அஸ்தங்கம் அடைவார். இப்படி அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகங்கள் தங்களுடைய காரகத்துவங்களை சூரியன் வசம் ஒப்படைக்கும். இப்ப உதாரணமா சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிட்டாருன்னா சுக்கிர தசையில திருமணம் ஆகுறதுல கொஞ்சம் தரமா இருக்கும். ஒண்ணு சூரியன் அந்தரமாவது வரணும், இல்லைன்னா சூரிய தசா வரணும், இல்லைன்னா புத்தி வரணும். அப்பதான் சூரியன் விடுவிப்பார். அப்போ எல்லா கிரகங்களும் அஸ்தமாகக்கூடிய இந்த 5 கிரகங்களும் தங்களுடைய காரகத்துவங்களை அஸ்தங்கம் செய்திருக்க சூரியன் வசம் ஒப்படைப்பாங்க. சரி, நம்ம அஸ்தங்கத்தை பத்தி பார்த்தோம். அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகம் அது தரக்கூடிய பலனை சூரிய தசா புத்தி காலங்கள்ல, அந்தர காலங்கள்ல, தசா காலங்கள்ல கொடுக்கும். அதே போல ஒரு கிரகணம் அடைஞ்சிருந்தா அந்த கிரகணம் அடைஞ்ச கிரகம் தன்னோட காரக பலனை தான் தசால கொடுக்க முடியாது. இப்ப இன்னைக்கு கூட நான் சாயந்தரம் ஒரு ஜாதகம் பார்த்து இன்னும் ப்ரிடிக்ட் பண்ணல. அவருக்கு லக்னம் கும்ப லக்னம், 7ல சுக்கிரன் கேது பிடியில இருக்காரு. கரெக்டா களத்திர தோஷம் வேலை செய்ய இப்ப சுக்கிர தசை. அவர் மனைவியை இழந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ரெக்கமெண்ட் பண்ணவரு சொன்னாரு. அங்கே ஜாதகத்திலையும் பொருந்தி இருந்துச்சு. ஏன்னா எப்போ ஒரு கிரகம் கிரகணத்துல இருக்கோ அப்போ அந்த கிரகத்தோட காரகத்துவம் பாதிக்கும். சரி, அதையும் நாம் விவரமாக பார்ப்போம். பொதுவா ராகு கேது இந்த கிரகணத்தை செய்யக்கூடியவர்கள் என்றால் அவர்களுடைய தசாபுத்தி காலத்தில் தான் கிரகணம் செய்த கிரகத்தின் காரகத்துவத்தை வெளிப்படுத்துவார்கள். சரி, நம்ம கிரக சேர்க்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கிரகங்களோட குணம் நமக்கு தெரியணும் இல்லையா? இப்ப கிரகங்களோட குணங்கள் அப்படின்னா நமக்கு கிரகங்களை 2 கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்னு இயற்கை சுபர். நான் லக்ன சுபரை ஒரு நாளும் சொல்லுவதில்லை. இயற்கை சுபர், லக்ன சுபர்னா வேற ஒண்ணும் இல்ல. லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 1, 5, 9 கூடையவன் சுபர், நன்மை செய்ய கடமைப்பட்டவன். ஆனா இயற்கை சுபர் என்று பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா பௌர்ணமி சந்திரன் தான் நம்பர் 1 சுபர். அதுக்கு அடுத்து குரு, அதுக்கடுத்து சுக்கிரன், அடுத்து தனித்த புதன். அதாவது சுபருடன் இணைந்த புதன் கூட சுபர் தான். அதே நேரம் வளர்பிறை சந்திரன். சோ இந்த கிரகங்கள் எல்லாம் தான் பார்க்கக்கூடிய இடங்களை எல்லாம் பலமடை செய்து தன்னோடு இணைந்த கிரகத்தை வலுவரை செய்யும். அதனால்தான் ஒளி தரக்கூடிய கிரகங்களை நாம் சுபருங்கிறோம். அப்போ ஒளி தர தகுதி இல்லாத கிரகங்களை நாம் என்ன சொல்லுவோம்? பாபர்கள்னு சொல்லுவோம். அப்போ இயற்கை பாபர்கள் வரிசையிலே அமாவாசை சந்திரனை நீங்க மற்றொரு சனியாக பாருங்க. ராகு கடுமையான இருள். அவர் பக்கத்துல போய் 13 டிகிரி 20 கலக்குள்ள ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது அப்படியே மயக்கம் போட்டு உளுந்து துடிச்சுக்கிட்டு இருக்கும். ஒருவேளை அது அந்த 13ல பாதி அப்படின்னு எடுத்துக்கோ, 14 வச்சுக்கோ, 7 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் தன்னோட காரகத்துவத்தை கடுமையா இழக்கும். இங்க அந்த 13 டிகிரி 20 கலையை ஒட்டி வர்றப்ப ஆனால் அதில் பாதியாக வரும் பொழுது ஒரு 6 டிகிரி 7 டிகிரிக்குள்ள வர்றப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த கிரக காரகத்துவ உறவுகள் கெடும். இப்ப ராகு சந்திரனை கிரகம் பண்ணிருக்காரு வச்சுக்கோங்க. ராகு சந்திரனுக்கு முன்னாடி பின்னாடி 13 டிகிரி 20 கலக்குள்ள இருந்தா ஒண்ணு தாயை பாதிக்கும், இல்லைன்னா மனசு கெடும். ஒருவேளை ரொம்ப நெருக்கமா
ஒரு 5 டிகிரிக்குள்ள சந்திரன் இருக்காரு அப்படின்னா பயங்கர வேகமா அந்த பலன் கெடுபலன் நடந்துரும். சரி, இயற்கை பாபர்கள் வரிசையிலே அமாவாசை சந்திரனை நீங்கள் இனி சனியாக பாவியுங்கள். ராகு 10 சனிக்கு சமம். அப்போ ரொம்ப கெடுதலை செய்யக்கூடியவர். ஆனா அவருக்கு என்ன தேவைன்னா, அவர் உட்கார்ந்த வீடு பலமா இருக்கணும், உட்கார்ந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும். அவரை யாராவது ஒரு சுபர் பார்த்துட்டாருன்னு வச்சுங்க, அப்படியே நல்லவனா மாறிக்குவார். நான் சுபர் என்று சொல்வது லக்ன சுபரே அல்ல, இயற்கை சுபரான சுக்கிரனோ பௌர்ணமி சந்திரனோ குருவோ பார்க்கும் பொழுது அவர் பலமாயிருவாரு. சனி பகவான் ஞானிகள் முனிவர்களால் அறிவிக்கப்பட்ட முழு பாபர். அவர் அமரக்கூடிய வீடு மட்டுமல்ல, பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பலவீனம் செய்வார். செவ்வாய் 3/4 பாபர் என்று ஏன் ஞானிகள் முனிவர்கள் சொன்னாங்க அப்படின்னா, அவரும் கெடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. சூரியனை பொறுத்தவரை பார்க்கின்ற பாவகங்களை கெடுப்பதில்லை, அமர்கின்ற வீடுகளை கெடுப்பதில்லை. ஆனாலும் அவரை பாவியாகத்தான் பாதிக்கிறார்கள். காரணம், இந்த சூரியன் ஒரு பிளானட்டே கிடையாது, அவர் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம், அவரால் எந்த அஃபெக்டும் கிடையாது. சரி, இப்ப நாம இயற்கை சுபர், இயற்கை பாபர், அதே நேரம் அஸ்தங்கத்தை பத்தி கிரகணத்தை பத்தி பார்த்தோம். ஏன் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ஒண்ணுக்கு மேற்பட்ட பிளானட் சேர்றப்ப அங்கே அஸ்தங்கம் பண்ணக்கூடிய சூரியன் இருந்தாருன்னா பக்கத்துல இருக்கிற கிரகங்களா அஸ்தங்கம் பண்ணி விடுவார். ராகு இருந்தா கேது இருந்தா பண்ணிடுவார். ஆனா இந்த ராகு வந்து மிகப்பெரிய பாவி. கேது பாத்தீங்கன்னா, இப்ப சுக்கிரனை கேது கிரகணம் பண்ணியிருக்காரு. மன வாழ்க்கையில சிக்கல் வருமா அப்படின்னு கேட்டா, அவங்களோட பாகையை பார்க்கணும், வீடு கொடுத்தோன்னு வலிமையை பார்க்கணும். இவரும் பாதிப்பை கொடுப்பார், ஆனால் பெரிய அளவுக்கு இருக்காது, பேரளவுக்கு இருக்கும். ராகு கொன்றுவார்னா இவர் அடிச்சு கைய காலம் உடைச்சு படுக்க போட்டிருப்பார், உயிர் போகாது. அப்போ கேது ஏன் வந்து நம்ம வந்து கேதுவால கிரகணம் அடையக்கூடிய கிரகங்கள் பெருசா பாதிக்காது அப்படின்னு கேட்டா, கேது ராகு அளவுக்கு ஒரு ஒளிபுக முடியாத மையிருட்டு கிடையாது. ஒரு விடியற் காலை பொழுதுலே எப்படி ஒரு 5:30 மணி 5:45 பார்த்தோம்னா பொழுது பலபலன்னு விடிஞ்சிட்டு இருக்கும், இருட்டும் இருக்கும். சோ இருட்டின் இறுதி நிலை வெளிச்சத்தின் துவக்க நிலை. அப்போ ஒரு தெளிவில்லாம ஒரு மனிதனை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த கேது ஒரு தெளிவில்லாத ஒரு கிரகணத்தை செய்வாரு. உதாரணமாக சொன்னமே ஆனால், நாம சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்று கேதுவால் நடக்கக்கூடிய கிரகணத்தை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வானம் செவ்வானமா இருக்கும். ஆனா ராகுவால நடக்கும் போது பாத்தீங்கன்னா வானம் இருட்டடிப்பா இருக்கும். இந்த ஒரு செகண்ட் அப்படி பாத்தீங்கன்னா சுத்தமா இருள் கவி போகும். ஆனா கேதுவால் நடக்கிறப்ப பெருசா இருக்காது. அப்ப கேது பாதிப்பை கொடுப்பாரா மாட்டாரா, நல்லவரா கெட்டாரா? அவரும் கெட்டவர் தான், ஆனா ராகு அளவுக்கு இருக்க மாட்டார். அப்போ ஒரு கிரகம் 13 டிகிரி 20 கலையில இருந்துச்சுனாலும் பாதிக்கும் சார். 13 டிகிரி 20 கலையை தாண்டி நிக்குது சார், 14 டிகிரி 15 டிகிரில நிக்குது, இப்ப எதுவும் பாதிப்பு இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிரகம் பயந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு புள்ளிமான் 4 நாட்களாக தாகமாக எந்த உணவும் எடுக்காமல் நீரும் அருந்தாமல் இருக்கு, அப்படியே தேடி போகுது, காட்டுக்குள்ள போகுது, ஒரு ஓடையை பாக்குது. அப்பாடி தண்ணி கிடைச்சுன்னு கிட்டக்க போய் அந்த ஓடை வாயை வைக்குது. வைக்கிறப்பதான் தெரியுது தண்ணில எய்த்தாப்புல ஒரு பின்பக்கம், இது நிக்கிற இடத்துல இருந்து பின்பக்கம் ஒரு மலைப்பகுதியில ஒரு 20 அடியில ஒரு சிங்கம் நின்றுட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்துல தெரியுது. இப்போ அந்த மான் தண்ணி அருந்துமான்னா உயிர் பயம் வந்துருச்சு. இருக்கிற அத்தனை சக்திகளையும் திரட்டி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள பார்க்கும். அப்போ ராகுக்கு பக்கத்துல 13 டிகிரி 20 கலை தாண்டி 15ல இருந்தா 16ல இருந்தானா அந்த கிரகம் நடுங்கிக்கிட்டே தான் வேலையை செய்யும். இப்போ அந்த புள்ளிமானை சிங்கத்தால பிடிக்க முன்னானா 25 அடி 30 அடிக்கு மேல இருக்கு. புள்ளிமான் தப்பிச்சு போக சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த புள்ளிமான் எப்படி பயந்ததோ அப்படித்தான் அந்த அருகில் 13 டிகிரி 20 கலையை தாண்டி இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய தசாகாலத்திலே தன்னுடைய காரகத்துவத்தை தயங்கி தயங்கி கொடுக்கும், பயந்து பயந்து தெளிவில்லாமல் கொடுக்கும். சோ இதை நாம புரிஞ்சுக்கணும். சரி, நாம இயற்கை சுபரை பத்தி பார்த்தோம், இயற்கை பாபரை பத்தி பார்த்தோம், அஸ்தங்கத்தை பத்தி பார்த்தோம், அஸ்தங்கம் யாரு அடைவார் என்று பார்த்தோம், வக்ரம் அடையக்கூடியவர்கள் யார் என்று சொன்னோம், அஸ்தங்கம் அடையாதவர்கள் யார் என்று சொன்னோம், கிரகணத்தின் அளவை சொன்னோம், கிரகணம் செய்யக்கூடிய ராகு கேதுகளின் குணங்களை பத்தி சொன்னோம். இனி நாம் பாடத்துக்குள்ள வந்துடலாம். சோ இப்ப பாடம் அப்படின்னு பார்க்க போனா உங்களுக்கு கிரக சேர்க்கையை பற்றி நாம பார்க்க போறோம். கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் ராகு. இப்போ சூரியனோட இப்ப ராகு எடுத்துக்கோ, கிரகணம் பண்றாருன்னு வச்சுக்கோ. இப்ப ராகு என்ன பண்ணிட்டாரு, சூரியனை கிரகணம் பண்ணிவிடாரு சார்.
கிரகணம் பண்ணிட்டார். சூரிய தசா வந்துருச்சு. இப்ப என்ன நடக்கும்? நம்ம என்ன சொல்லணும்? சூரியன் ராகுவால் கிரகணம் ஆயிருக்கார். அப்ப என்ன ஆகும்? இருட்டுக்குள்ள போய் மாட்டிட்டார். அப்ப என்ன நடக்கும்? சூரியனோட காரத்துவம் என்ன? உயிர் காரத்துவம் தந்தை, கௌரவம், புகழ், அரசு வழி, அரசாங்கம், முதுகெலும்பு, இருதயம், கண்ணு, இதுக்கெல்லாம் காரகர். அப்போ இந்த காலத்துல என்ன ஆகும்னா, அப்பாவுக்கு உடம்பு முடியாம போகும், இல்லைன்னா அப்பாவுக்கு நமக்கு சண்டை வரும். அதே நேரம் இருதய நோய் வரலாம். அரசாங்கத்துல நமக்கு ஆதரவு இல்லாத நிலை, அரசியல்ல வீழ்ச்சி அடையக்கூடிய நிலை, மொத்தத்துல தன்னம்பிக்கை கெடும், இருதயம் சார்ந்த நோய், கண் சார்ந்த நோய், முதுகெலும்பு சார்ந்த நோய், இதெல்லாம் உருவாயிரும். ஏன்? சூரியனை ராகு இரும்பு கட்டையால ஒரு அடி அடிச்சு மயக்கமாக்கி கோமா ஸ்டேஜ் கொண்டு போயிட்டார். இப்போ ராகு தசை வந்துருச்சு, இல்ல ராகு புத்தி வந்துருச்சு, ராகு அந்தரம் வந்துருச்சு. இப்ப என்ன செய்வார்னா, ராகு சூரியனை விடுவிப்பார். அப்ப என்ன ஆகும்? ராகு புத்தி வர்றப்ப தந்தைக்கு பெரிய ஆபத்து இருக்காது. சரி, இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, கிரகணமான கிரகத்தின் உயிர் காரகத்துவம். இப்ப சூரியனா உயிர் காரத்துவம் யார்? தந்தை. சந்திரனா உயிர் காரத்துவம் அம்மா. செவ்வானா சகோதரன். புதன்னா தாய்மாமே. குருனா குழந்தை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன்னா மனைவி. அதே மாதிரி சனினா வேலையாட்கள், இல்லைன்னா சித்தப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த உயிர் காரத்துவங்கள்ல கிரகணம் நடந்திருக்கப்ப சூரியன் ராகுகிட்ட கிரகணம் ஆயிட்டாரு. சூரியனோட தசை வர்றப்ப அப்பாவுக்கு பெரிய பாதிப்பு. ஆனா ராகுவோட தசை வர்றப்ப அப்பா ஏற்கனவே முடியாம இருந்தாருன்னா இப்ப படிப்படியா முன்னேறி வருவார். ஒருவேளை அப்பா முடியாம இல்லாம இருந்தாருன்னா லேசாதான் முடியாம போகும், மரணத்துக்கு உண்டான இருக்காது. அப்போ ராகு என்ன மாறிடுவாரு? சூரியனாக மாறி விடுவார். ஐயா, அரசு பணி கிடைக்கலங்க, உயிர்காரத்துவம் மட்டும் அந்த கிரகத்தோட தசா காலத்துல கடுமையா பாதிக்கும். ஆனா கிரகணம் செஞ்ச ராகுவோட தசா காலங்கள்ல உயிர்காரத்துவங்கள்ல சிறிய பாதிப்பு, தந்தைக்கு மகனுக்கும் பிடிக்காம போலாம். ஆனா அரசாங்கம் இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு அரசு பணிக்காக காத்து கொண்டு இருக்கிறார் என்றால் அப்போ அந்த ராகு தான் கிரகணம் செய்த சூரியனை போல செயல்படும். அப்ப என்ன நடக்கும்? சூரியனா மாறிடுவாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ராகு தசைய சூரிய தசாவா நினைச்சுக்கணும். ராகு தன் அமர்ந்த வீட்டின் அதிபதி போலவும், தன்னை பார்த்த கிரகத்தை போலவும், தன்னோடு இணைந்த கிரகத்தை போலவும், தான் அமர்ந்த நட்சத்திர நாதனை போலவும் செயல்படக்கூடியவர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராகு யாரெல்லாம் கிரகணம் பண்ணிருக்காரோ அத்தனை காரகத்துவத்தை வெளிப்படுத்துவார். சரி, இப்ப சூரியனா ராகு இருந்து சூரிய தசையில அப்பா பாதிப்பாரு. ஆனா ராகு தசை வர்றப்ப அப்பாவோட சின்ன டிஸ்பியூட் வரலாம், இத்தினூண்டு. ஏன்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிங்கிற மாதிரி உயிர்காரத்துவத்தை மட்டும் கொஞ்சோண்டா சொல்லணும். அப்பா அப்பா இதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முடியாம இருந்தா அப்ப நல்லாயிருவாரு. இன்னும் ஈஸியா சொல்றேன். இப்போ சுக்கிரன் ராகுவால கிரகணம் பண்ணியிருக்காரு. சுக்கிரன் ராகுவால கிரகணம் ஆயிருக்காரு. கல்யாணம் சுக்கிரதசையில ஆகாது. ஒருவேளை சுக்கிரதசை வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு குருவோ என்னமோ ஒருத்தர் கொடுத்துருவாரு கல்யாணத்தை வச்சுங்க. சுக்கிரதசை வர்றப்ப என்ன ஆகும்? சுக்கிரன் ராகுகிட்ட மாடிட்டாரு. அப்ப மனைவியோட சண்டை வந்துடும், மனைவி பிரிஞ்சிருவார். ஒருவேளை கல்யாணமே ஆகல சார், கல்யாணமே ஆகல, கரெக்டா ராகு தசை வருது, இப்ப கல்யாணம் ஆயிரும், இப்ப மனைவிக்கெல்லாம் எதுவும் வராது. சோ லேசா அந்த உறவுகள்ல திருநூண்டு இருக்கும். உயிர்காரத்துவங்கள் பெருசா பாதிக்காது, பொருள் காரத்துவங்கள் லேசா இருக்கும். சோ நீங்க ஈஸியா எடுத்துக்கிற என்னன்னா, ராகு யார கிரகணம் பண்ணிருக்காரோ அந்த கிரகத்தோட தசா போல கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்ப நன்மையை செய்வாரா அப்படிலாம் கேட்க கூடாது. ஏன்னு கேட்டா அந்த கிரகம் எந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கோ அதோட வலிமை அதை பொறுத்து தான் மாறுபடும். சரி, இப்போ சந்திரனோட ராகு இருக்காரு, இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப சந்திர தசை வந்துருச்சு. அது வரைக்கும் அம்மா நல்லா இருப்பாங்க. சந்திர தசை வந்தோன்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு முடியாம போயிரும், உடம்பு நலம் இல்லாம போயிரும். ஏன்னா உயிர்காரத்தவங்களே அடுத்து யாரோட ஜாதகமோ அவருக்கு மனம் கெடும். அப்போ சந்திரன் ராகுவால கிரகணம் அடைஞ்சு சந்திரதசை நடக்கும் பொழுது பார்த்தோம்னா, சந்திர புத்தி நடக்கும் போது சந்திரனோட உயிர்காரத்துவமான தாய்க்கு பாதிப்பு, தாய் வழி உறவுகளோடு சங்கடம், மனநோய், கண் நோய். ஏன்னா அவர் இடது கண்ணை குறிக்கக்கூடியவர். பயணங்கள் வழி சங்கடம், தாய் வழி உறவுகளோடு சங்கடம். பெண்களாக இருந்தால் மாதவிடாய் பிரச்சனை. ஏன்னா அவர் தான் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டைக்கு காரகர். பெண்களோட மாதவிடாய்
கால அளவும் இந்த சந்திரன் சுற்றி வரக்கூடிய ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வரக்கூடிய கால அளவும் ஒன்னா இருக்கும். அப்போ இந்த சந்திர தசையில என்ன நடக்கும்? மனம் கெடும், தாய் நலம் கெடும், இதெல்லாம் கெடும். ஆனா ராகு தசை வந்துச்சு வச்சுங்களேன், அம்மா முடியாம இருந்தா கூட ராகு சந்திரனா மாறிடுவார், சந்திரனை விடிப்பார், அம்மா நல்லாயிருவாங்க, பயணங்கள்ல பிரச்சனை இருக்காது. அந்த சந்திரன் பெற்றிருக்கக்கூடிய வலிமையை அப்படியே அவர் செய்வார். சரி, இப்போ சந்திரனோட தசையில அம்மாவுக்கு பாதிக்கும், ஆனா ராகு திசையில பெருசா பாதிப்பு இருக்காது. சின்னதா என்ன டிஸ்பியூட் வந்து போகலாமே ஒழிய பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ செவ்வாய் ராகுவால் கிரகணம் அடைந்திருந்தால் செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னா, செவ்வாய் தசை வந்துருச்சு, செவ்வாய் புத்தி வந்துருச்சு. இப்ப என்ன செய்யணும்னா, உறவு முறையில யார்? சகோதரன். அடுத்து இடத்துக்கு காரகர், நிலத்துக்கு காரகர். அப்போ சகோதரனுக்கு நஷ்டம், இட பிரச்சனை, நல பிரச்சனை, பங்காளிகளுக்கு பிரச்சனை. ஆனா ராகு தசை ராகு புத்தி வர்றப்ப இடத்துல இருந்த பிரச்சனை நீங்கிரும், சகோதர உறவுகள்ல இருக்கக்கூடிய சங்கடம் நீங்கிரும், பெருசா பாதிப்பு இருக்காது. அப்போ இந்த ராகு செவ்வாயா மாறி செயல்பட்டுவார். நல்லதை செய்வார்லாம் இல்ல, அவரு செவ்வாய் போல செயல்படுவார். சரி, இப்ப புதன் அவர் ராகுவால கிரகணம் ஆகியிருக்கார். இப்ப புதனோட காரத்துவம் என்ன? உயிர்காரத்துவம், தாய்மாமன். அடுத்த அறிவு, நினைவாற்றல். சோ இப்ப என்ன ஆகும்னா, புதனோட காரத்துவம்லாம் கெடும். ஸ்கின்னு, நரம்பு, நாக்கு, படிப்பு, தாய்மாமே, காளிமன, நரம்பு மண்டலம், ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ், ஆவணங்கள், காதல். இப்போ காதலிக்கிறாருன்னா காதல்ல பிரச்சனை. ஸோ புதன் தசையில என்ன ஆகும்? நண்பர்களோட பிரச்சனை, காதலியோட பிரச்சனை, படிப்புல தடை, காளிமனை வாங்கினா சங்கடம், ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ். ஆனா ராகு தசை வர்றப்ப ராகு புதனா மாறி புதன் பெற்றிருக்கக்கூடிய வலிமையை, இப்போ ஒருவேளை புதன் ஆட்சி உச்சமா இருக்காருன்னா அந்த ஆட்சி உச்சம் பெற்ற ராகுவை போல, புதனை போல அந்த புதன் தசாவாக நடத்திடுவார். சரிங்களா? இப்போ குரு குரு ராகுட்ட இருக்காரு, கல்யாணம் ஆகவே இல்லை, குழந்தை இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே, ஆனா குரு தசை நடக்குது. இப்போ குருவோட காரத்துவம் யார்கிட்ட மாட்டிக்கிச்சு? ராகுகிட்ட மாட்டிக்கிச்சு. கரெக்டா அந்த குரு தசையில ராகு புத்தி வந்தாவோ, இடையில ஒரு ராகு புத்தி வந்துருச்சுன்னா கூட அவரு விடுவிச்சுறார். ஆனா குரு தசையில என்ன ஆகும்? குரு பணத்துக்கு காரகர், உறவு முறையிலே உயிர் காரத்துவத்திலே குழந்தைக்கு காரர். அப்ப குழந்தைக்கு பாதிப்பு, பெருமணத்தை இழக்கிறது, நகையை இழக்கிறது, குடும்பத்துல சங்கடம், மகிழ்ச்சி, கொழுப்பு சார்ந்த அவருக்கு கொடுக்கக்கூடிய டிசீஸ் என்ன? சுகர், கொழுப்பு கட்டி, மன நெருக்கடி, பணமுடை. ஆனா இது இந்த அமைப்பு என்ன பண்ணும்னா, செயற்கை கருவுற்றலுக்கு சரியா இருக்கும். ஆனா இயற்கையா எப்ப பிறக்கும்னா குழந்தை ராகு தசை வர்றப்ப பாத்தீங்கன்னா ராகு வாரி வழங்குவார், குருவை போல செயல்படுவார், பணத்தை கொடுப்பார், திருமணத்தை கொடுப்பார், குழந்தையை கொடுப்பார், பெருஞ்செல்வத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆனா குரு தசையில அத்தனையும் பாதிக்கப்படும். சரிங்களா? இப்போ சுக்கிரன் ராகுபடியில இருக்கார். இப்ப சுக்கிரன் ராகுபடியில இருந்து சுக்கிர தசை நடக்குது, அவருக்கு வயசு 24 வயசு. இப்ப பொண்ணு கொடுக்க மாட்டான். ஏன்னா கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி பொண்ணு உயிரை இழந்துருவாரு, இல்லைன்னா பிரிவினை வந்துடும், இல்லைன்னா வயசுக்கு மீறின பெண்ணோட இவனுக்கே ஒரு சகவாசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ப மொத்தத்துல சுக்கிரனோட உயிர்காரத்துவம்னா தாம்பத்தியம், மனைவி, அப்போ அதெல்லாம் பாதிக்கும். அதே நேரம் பணம், மன வாழ்க்கை, இதெல்லாம் இருக்கும். ஒருவேளை ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு, இப்பதான் சுக்கிரதசை வருது, ஒரு 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா சுக்கிரதசை இப்பதான் வருது அப்படின்னா இப்ப மனைவியை விட்டு பிரிவாரு, மன வாழ்க்கையில சங்கடம் வரும், பணத்தை இழப்பாரு, வீடு வண்டி வாகனங்கள்லாம். அவருடைய உயிர்காரத்துவம் மட்டுமல்ல, உயிர்காரத்துவம் தாம்பத்தியம், மனைவி, பொருள்காரத்துவம், வீடு வண்டி வாகனம், இதுல எல்லாம் பிரச்சனை வரும். தன்னை விட வயதில் மூத்த பெண்ணோடு உறவு வைத்துக் கொள்வார், பால்வினை நோய் உண்டாகும், திருநீரக கோளாறு உண்டாகும், பணத்தை இழந்துருவார். ஆனா ராகுதசை ராகு புத்தியில கல்யாணம் ஆகாம இருந்தா கல்யாணம் ஆயிரும், வீடு கட்டாம இருந்தா வீடு கட்டிடுவாங்க. சோ ராகு சுக்கிரனாக மாறி செயல்படுவார். இப்போ இந்த காம்பினேஷன்ல கேது வராருன்னு வச்சுங்க. கேது என்ன பண்ணுவாருன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கேது பெருசா பாதிக்க மாட்டாரு, ஆனா பேரளவுக்கு பாதிப்பார், பெரிய அளவுக்கு பாதிக்காட்டும் கூட. இப்ப சனி ராகு விட்டு போச்சு. சனி ராகு சொல்றேன். சனி அப்படின்னா என்னங்க? வேலைங்க. அவரோட உயிர்காரத்துவம் அப்படின்னா சித்தப்பா குடிக்கக்கூடியது.
அதே நேரம் வேலையாட்களை குறிக்கக்கூடிய தொழிலை குறிக்கிறது. அப்போ சனி திசையில பார்த்தோம்னா அவர் ராகு கிட்ட கிரகணம் ஆயிருக்கானா வேலை பெருசா இருக்காது, அப்படி இருந்தாலும் பொருந்தாத வேலை. இல்லைன்னா ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவருக்கு சனி திசை வர்றப்ப வேலையை இழந்துருவாரு, ஆயிலை இழக்கக்கூடிய நிலை, தொழில சங்கடம் வரும். ஸோ சனி தரக்கூடிய அடிப்பு, சொறி, சரங்கு, இச்சிங், இந்த ட்ரபுள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை அனுப்பிப்பார். ஆனா ராகு திசை வர்றப்ப சனியா மாறிடுவாரு. மாறினா என்ன, ஆயில தான் விடுவாரு, வேலையெல்லாம் கொடுப்பாரு. ஆனா பாவகிரகங்களோட இணைகிறப்ப அந்த தசா நல்லா இருக்காது. சரி, நம்ம எந்த கிரகமோ அந்த கிரகத்தை போல செயல்படும் சொன்னோம். சரி, இப்போ கேது சூரியனோட இணைஞ்சிருக்காரு. இப்போ ராகு தர்ற அளவுக்கு அப்பாவுக்கு ரொம்பலாம் உயிராபத்து வந்துடாது. ஏன்னா ராகு குறவுலைய நெரிச்சு கொண்டுருவாரு. கேது அப்படி இல்லை, கையை பிடிச்சு கையை முறுக்கி ஒரு பெயினை தான் கொடுப்பாரு. அப்போ சூரியன் கேது இணைவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இல்லாட்டியும் சூரியனோட காரகத்துவம் கொஞ்சம் கெடும். குறிப்பா கேது கிட்ட இந்த சூரியன் கிரகணமாகி இருக்கப்ப தந்தைய இழக்கிறது, தந்தைக்கு பாதிப்பு, அரசு வழி சங்கடம், கண் நோய், அதே நேரம் கௌரவ பாதிப்பு, இருதய நோய் பிரச்சனை, இதுக்கெல்லாம் வரும். ஆனா இது உடனே உயிரெடுத்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க பார்க்கும். அந்த கிரகணத்தோட அளவை பார்க்கணும். 2 பேரும் ஒருத்தர் தான், பாதிப்பு உண்டு. அது உயிரே எடுக்கிற அளவுக்கு பாதிக்கும், கொடுமையான பாதிப்பா இருக்கும். ஒரே அடியில அடிச்சு மண்டையில, ஆடு மாடா கொல்லணும்னு வச்சுங்களேன், மாட்டுக்கெல்லாம் உயிர் வந்து நெத்தியில இருக்கும், தலையில ஒரு அடி அடிப்பாங்க, அதோட மயக்கம் போட்டுரும். அப்போ உயிர் நாடியில ஒரே அடி அடிச்சிடும் ராகு. ஆனா கேது வந்து கொஞ்சம் அது பண்ணுவாரு. ஆனா படுத்த படுக்கையில இருப்பாங்க, அந்த மாதிரி கொண்டு போயிடுவார். இப்போ சந்திரன் கேது இணைவு என்ன செய்யும் அப்படின்னா, அதுவும் ராகுக்கு நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரிதான். மாதவிடாய் பிரச்சனை இருக்கும், அம்மாவுக்கு லேசா உடம்பு முடியாம போகும், தாய்வழி உறவுகளோட சங்கடம் வரும், அதே நேரம் கண் நோய் வரும், இடது கண் நோய் வரும், பயணங்கால சங்கடம், மாதவிடாய் பிரச்சனை, விஷ உணவு, மனநலங்கெடுதல் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். ஆனா என்னன்னா இந்த கேது ரொம்ப கொஞ்சம் பெருசாக்கிற மாட்டார், அரை மெண்டல் ஆக்குவார். ராகுனா முழுசா மெண்டல் ஆக்கி பைத்தியம் மாதிரி ஆக்கிட்டு செங்கல கட்டுற அளவுக்கு போயிடும். கேது அப்படிங்கிறப்ப கொஞ்சமா கெடுப்பாரு. கொஞ்சமா அம்மாவோட சண்டை வரும், அம்மாவுக்கு லேசா ஒரு ஈராபத்து வரலாம். ஆனா சந்திர தசை வரும்போது, கேது தசை வர்றப்ப கேது சந்திரனா மாறிக்குவாரு. சரி, இப்போ செவ்வாய் தசை வந்துருச்சு, செவ்வாய் கேதுபடியில இருக்காரு. இப்ப இட பிரச்சனை வரும், சகோதரனோட சங்கடம் வரும், நிலம் வாங்கினா நிலத்துல சிக்கல் வரும், பிளட் ரிலேட்டட் டிசீஸ் வரும், இதெல்லாம் நடக்கும். ஆனா கேது தசை வர்றப்ப கேது செவ்வாயா மாறி அவர் பெற்றிருக்கக்கூடிய வலுவை பொறுத்து அவரை போலே செயல்பட்டு அதையெல்லாம் விடுவிப்பார். சரிங்களா? இப்போ புதன் கேது இணைவு, பெரும்பாலும் இந்த புதன் கேது இணைவு பெரிய அளவுக்கு கல்வியை பாதிச்சிடாது. இருந்தாலும் இந்த கேதுவை வந்து நீங்க ஒரு ஃபில்டரா கருதிக்கலாம். ஃபில்டர்னா என்ன சார்? நம்ம இப்போ டீ எல்லாம் குடிக்கிறோம், நம்ம டீ தூள ஒரு தடவை நல்லா கூர்ந்து போட்டோ எடுத்து டீ பாக்கெட்டை பாருங்க, அதில் போட்டிருப்பான் சூப்பர் டஸ்ட் டீன்னு போட்டிருப்பான். இதுக்கு என்ன அர்த்தம்னா மிகச்சிறந்த குப்பை அப்படின்னு போட்டிருக்கான். அப்ப நம்ம குடிக்கிறதுலாம் உண்மையான தேயிலை கிடையாது. நம்மலாம் உண்மையான தேயிலை குடிக்கிற அளவுக்கு அவ்வளோ காஸ்ட் கொடுத்து நம்ம வாங்க முடியாது. அப்போ அந்த தேயிலை தயாரிக்கக்கூடிய இடத்துல ஒதுக்குவாங்க கழிவு, வேஸ்ட். அந்த வேஸ்ட் தான் நமக்குலாம் இந்தியாவில் இருக்க நம்மளாம் சாப்பிட்றோம். மிக செல்வ செழிப்புல இருக்கவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அந்த தேயிலை பார்த்தோம்னா அப்படி குடிச்சோன்னே ஒரு எனர்ஜிக்கு தூண்டி விடும். அப்போ இந்த கேது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி. எப்படி வந்து டீ தூள் போட்டு டீ போடுறப்ப அதை வடிகட்டுற முடியா, டீ தூளை வடிகட்டி தானே குடிக்கிறோம், அந்த மாதிரி இந்த கேது பெரும்பாலும் ஒரு ஃபில்டரா மாறிதான் இருக்கும். செவ்வாயோட சேர்றப்ப பெரிய அளவுக்கு வீரம் இருக்காது, விவேகமா மாறிக்கும். புதனோட சேர்றப்ப புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் கூர்மையாக்குவார். சுக்கிரனோட சேர்றப்ப பெருசாலாம் மனைவியை பாதிச்சிட மாட்டாரு, லேசா இருக்கும், சின்ன பிரச்சனை இருக்கும், இடம் என்னெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆனா உயிர் போற அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்துடாது. அப்போ கேதுவை நீங்க ராகுவை போல அளவுக்கு பெரிய அளவுக்கு பார்க்க வேண்டாம். இந்த புதன் கேதுகிட்ட இருக்கப்ப தாய்மாமனுக்கு சின்ன சங்கடம், நம்ம ஏதாவது மறந்துடுறது, தேவையில்லா படிப்பை படிக்கிறது, புத்தி தடுமாறுறது, நட்பு கெடுறது, காதல் உறவுகள்ல பிரச்சனை, ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரி, குரு கேதுவோட இருக்காரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா குழந்தை பேர் பெறுவதில் தடை இருக்கும், பணங்காசை எதையாவது இழந்துடுறது, மகிழ்ச்சி சுபகாரிய தடை கொஞ்சம் அளவுக்கு இருக்கும், கட்டி உருவாகிறது, பண நெருக்கடி, பணமுட செயற்கை கருவூட்டலுக்கு சப்போர்ட் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனா கேது தசை வர்றப்ப குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். இப்போ சுக்கிரன் கேது, இந்த சுக்கிரன் கேது பார்த்தோம்னா இவங்க இருக்கக்கூடிய பாகையை பொறுத்தா ரொம்ப நெருங்கி இருந்தா தான் அஃபெக்ட் கூட இருக்கும். ஆனாலும் சுக்கிரனோட காரத்துவம் கெடுன்னு தான் நீங்க எடுத்துக்கணும். அப்போ சுக்கிரன்னா என்ன, மனைவியோட சின்ன சங்கடம்,
மன வாழ்க்கை அமையல சங்கடம், பொருத்தமான துணை அமையாத நிலை. ஆனா கேது திசை வர்றப்ப வீடு வந்துடும், வண்டி வந்துடும், வாகனம் வந்துடும். அதே நேரம் மன வாழ்க்கை அமையக்கூடிய நிலை இருக்கும், பணமுறை இருக்காது. சரி, இப்போ நமக்கு கேது சனியோட இருக்கார், இது தொழிலை மாத்தி விடும். இப்போ உதாரணமா எனக்கே எடுத்துமா, என் ஜாதகத்துல பாருங்க, சனி கேது இணைவு. சனி திசை நடக்கிறப்ப மற்ற எல்லா திசையிலையும் பாத்தீங்கன்னா சனி கேதுட்ட கிரகணம் ஆகியிருக்காரு. அப்போ தொழில், அந்த புத்தி வர்றப்பெல்லாம் தொழில பாதிப்பு இருக்கும். இப்போ குறிப்பா கேது திசை வந்துருச்சு, கேது சனியை ரிலீஸ் பண்றாரு. அப்ப தொழில் அமையணுங்கிறது விதி. இப்போ சனி புத்தி எனக்கு நடக்குது, தொழில் ஏதாவது முட இருக்குமா? இருக்காது. ஏன்? அவரோட தசை இப்ப நான் ரிலீஸ் ஆயிட்டாரு சனி, அப்போ இப்போ பாதிப்பு இருக்காது. அப்போ அந்த சனிக்கு எது இணைவு என்ன சொல்லுதுன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செஞ்சு அந்த தொழில சங்கடம் வர்றது, குறிப்பா சனி திசையில தொழில் நெருக்கடி, ஆயுள் பயம். ஆனா கேது திசை கேது புத்தி வர்றப்ப பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. இப்போ சூரியனோட நமக்கு சனி சேர்றாருன்னு வச்சுங்க. இப்போதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வரணும். சார், சனிய நீங்க தனியா பார்க்காதீங்க, ராகுவோட தம்பின்னு நினைச்சுங்க. ராகு என்ன சொன்னேன்? பக்கத்துல போனா கிரகணம் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொள்ளுவாருன்னு. சனி ராகுவோட தம்பியா பாருங்க. அப்போ இந்த சனியும் பக்கத்துல வந்தா அவர் கிரகணம் பண்ற மாதிரி, இவர் பக்கத்துல இருந்தா இவரோட ஒளி, இவர் இருக்கக்கூடிய பாகையில இருந்து லெப்ட்ல 15 ரைட்ல 15 படும். அவரோட இருட்டுக்குள்ள இவங்க வந்தாங்கன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்ப சூரியனுக்கு பின்னாடி முன்னாடி 15 பாகையில சனி அஸ்தங்கம் ஆவாரு தெரியும். அவ்வாறு சனி அஸ்தங்கம் அடைஞ்சா சனியோட தசா அல்லது புத்தி காலத்துல மட்டும் வேலையை இழக்கிறது, தொழில் பாதிப்பு, தந்தை மகன் உறவுல சங்கடம், இதெல்லாம் உருவாகும். ஆனா சூரிய தசா புத்தி காலத்துல சனியோட காரகத்தை விடுவிப்பார். ஆனா சூரியன் ஒரு பாவகிரகத்தை அஸ்தங்கம் பண்ணனால, அவர் இருளுக்குள்ள இருக்கனால, அவர் தன்னுடைய முழுமையான காரகத்துவமான தன்னம்பிக்கை, கௌரவம், வட்டம், பதவி, புகழ் இதை கொடுக்க முடியாம தடுமாறுவார். அப்போ ஒருவேளை இந்த சனி அஸ்தங்கம் அடையாம சூரியனோட 22 பாகக்குள்ள ஒரு இணைவுல இருந்தா கூட இந்த இணைவு நல்லதில்லை. ஏன் அப்படின்னா, யார் யார் சேரக்கூடாதுன்னு ஞானிகள் முனிவர் சொல்லிருக்காங்க. இவரு ஒளினா அவர் இருள். இப்போ நீங்க இதுவரைக்கும் சனிய பார்த்தது வேற, இனிமே நீங்க எப்படி பார்க்கணும்? சனியே ஒரு ராகு மாதிரி பாருங்க, அமாவாசை சந்திரனை குட்டி ராகுவா பாருங்க, இவங்க எல்லாம் பாபர் அப்படின்னு பாருங்க. அப்போ இவங்களோட சேரக்கூடிய கிரகம் எல்லாம் பலவீனம் அடையும், அந்த இணைவுல இருந்தா கூட பலவீனமாகும். அப்ப அவரே போய் அஸ்தங்கம் பண்ணா தப்பு இல்லையா? சனி சந்திரன், சந்திரன் வேகமா நகரக்கூடிய கிரகம், சனி மெதுவா நகரக்கூடிய கிரகம். அப்போ இந்த சனியோட சந்திரன் ரொம்ப மெதுவா நடக்கக்கூடிய, அதாவது ஒரு ராசியை கடந்து வர இந்த சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் கோச்சாரத்தில் எடுத்துக்குவார். சனி 2.25 நாட்கள்ல ஒரு ராசியை கடந்துடும். அப்போ வேகமா நகரக்கூடிய சந்திரனும் மிக மெதுவாக நகரக்கூடிய சனியும் இணையறத நம்ம புணர்ப்பு அப்படின்னு சொல்றோம். இது சுபகாரியத்தை தடை பண்ணும். குறிப்பா சனி திசா காலங்கள்ல சந்திரன் ஒளி மிகுதியாக இருந்தார்னா, வளர்பிறையா இருந்தாரா சனி திசை நல்லா இருக்கும். ஆனா சந்திர திசையில சந்திரன் ஒளி கிரகம் சனியோட கூடி பாவரோட சேரும் பொழுது பன்றியோடு சேர்ந்த கன்றும் எதை திங்கும்ல அது மாதிரி வந்துடும். ஆனா சந்திர திசை சனி புத்தியில பார்த்தோம்னா, இல்ல சனி திசையில பார்த்தோம்னா, இந்த சந்திரன் ஒரு தசமி திதியா இருக்காருன்னு வச்சுங்க, ஒளி பொருந்தியவரா இருக்காரு. இந்த சனி தன்னோட காரகத்தை குறைச்சிக்கும், ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. அப்போ சனி வறுமையை கொடுக்கக்கூடிய, ஏழ்மையை கொடுக்கக்கூடிய, அவர் ஒரு சுபரோட தொடர்புல இருக்காரு அப்படின்னா அவர் தன்னுடைய கேரக்டரை கொஞ்சம் மாத்திக்குவாரு. ஸோ அதனால நம்ம இந்த சனி திசை நல்லா இருக்கும், ஆனா சந்திர திசை அவ்வளவு நல்லா இருக்காது. இது மன அழுத்தத்தை கொடுக்கும், தாய் மகன் உறவுல சங்கடத்தை கொடுக்கும். சரி, சனி செவ்வாய் என்ன செய்யும் அப்படின்னா, செவ்வாய்க்கு சனிக்கு ஆகாதுங்க. செவ்வாய் ஒரு நகைச்சுவை படம், அந்த படம் பேர் மறந்துட்டேன். அதுல வடிவேலு பாத்தீங்கன்னா கைப்புள்ளம்பாங்க, அந்த வில்லன் பாத்தீங்கன்னா கட்ட துறம்பாங்க. இந்த செவ்வாய் தான் கட்ட துற ஆள், பாத்தீங்கன்னா 6 பேக் வச்ச மாதிரி இருப்பார் அவரு. இந்த நகைச்சுவை நடிகர் தான் இந்த புதன், இந்த சனின்னு எடுத்துங்க. இப்ப 2 பேரும் ஒருத்தர் பார்த்தா அடிச்சுக்குவாங்க, 2 பேருக்கு ஆகவே ஆகாது. அப்போ இந்த சனி திசை நடக்கிறப்பையும் சரி, செவ்வாய் திசை நடக்கிறப்பையும் சரி, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சரி, ஒருத்தன் இணைஞ்சாலும் சரி, 2 பாபர்களும் இணையும் பொழுது இது பொதுவா என்ன பண்ணுதுன்னா, சனி செவ்வாய் சேர்க்க கடுமையான திருமண தடையை உண்டாக்குது. நில பிரச்சனை, சகோதர ஒற்றுமை கெடுது, ரத்தம் தொடர்பான நோய் உருவாகிறது. தசாபுத்தி காலங்கள்ல
நிச்சயமா நன்மை செய்யாது. 2 பேரும் பாவர்கள். சரி, சனி புதன் சேர்க்கை என்ன செய்யும்னா, படிக்காதவன் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதன் சனி தொடர்பு கொள்வார். சனி புதன், சனியும் செவ்வாயும் புதனை பார்த்துருச்சு சேர்ந்துருச்சுன்னா படிப்புல தடை வரும். ஒருவேளை அந்த புதன் ஏதோ ஒரு சுபகிரகங்கள் தொடர்புல இருந்தா பலன் மாறிக்கும். சோ இந்த சனி புதன் சேர்க்கை என்ன பண்ணும்னா, நரம்பு தொடர்பான பிரச்சனை, தோல் நோய், கல்வி தடை, காது கேளாம, செவிடனுக்குலாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். செவிட்டு தன்மை உள்ளவங்களாம் அப்படி இருக்கும். தாய்மாமன் உறவுல சங்கடம். அதே நேரம் நமக்கு 2 பேருமே பாபராதான் மாறிடுறாங்க. ஏன்னா புதன் நல்லோனுடன் சேர்ந்தால் நல்லோன், தீயனுடன் சேர்ந்தா தீயன். சனி குரு குரு தசை அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது. சனி தசை நல்லா இருக்கு. ஏன்னா ஒளி பொருந்தியோரோடு இந்த சனி இருக்கார். சனி தசா அல்லது சனி புத்தி காலத்திலே சனியுடன் குரு இணைந்து இருப்பதால் பெரிய அளவில் சனி பாதிக்கப்படைய மாட்டார். வேலையில பிரச்சனை இருக்காது, தொழில பிரச்சனை இருக்காது, ஆயுள் பிரச்சனை இருக்காது. ஆனா குரு தசையில பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு செல்வத்தை கொடுக்க முடியாது, பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இருக்காது, குறைந்த அளவு அந்த குரு கொடுப்பார். காரணம் அவற்றை இருக்க ஒளியை இவர் எடுத்துக்கிறார். அப்போ ஒளித்தத்துவம் தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சனிக்கேது தொழில் தடை, ஆயுளை பத்தி பயப்படுறது, வேலையை மாத்திக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள். சனி ராகு வேலையை இழக்கிறது, உயிரை இழக்கிறது, சித்தப்பனுக்கு பிரச்சனை, வேலை ஆட்களால பிரச்சனை. ஆனா ராகு திசை வர்றப்ப வேலை இருக்கும், ஆனாலும் அவர் பாவரோட சேரக்கூடாது. இந்த அமாவாசை சந்திரனை நீங்க இனிமே எப்படி பார்க்கணும்? மற்றொரு சனியாக பாருங்க. இந்த அமாவாசை சந்திரன் எங்கேயும் பார்த்தாலும் அந்த பாவம்லாம் கிடையாது, பார்வை ஒளி பெருசா படாது. ஆனா அமாவாசை சந்திரன் பக்கத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது பாதிக்கப்படும். இருட்டு என்ன சொன்னேன் நான் இப்ப அதை மட்டும் புரிஞ்சுங்க. ராகு நம்புரன் முழு பாவி, 10 மடங்கு பயில்வான், 5 மடங்கு பயில்வான் சனி. அமாவாசை சந்திரனு சனியை போலத்தான். செவ்வாய் இந்த சனியோட கொஞ்சோண்டு குறை. அவர் 10 மடங்குனா இவர் ஒரு 8 மடங்கு, இவர் ஒரு 7 மடங்கு. சோ இவங்கெல்லாம் ஒன்னா சேரக்கூடாது. இவங்க என்னதான் லக்னாதிபதியா இருந்தாலும் பஞ்சமாதிபதியா இருந்தாலும் இவங்க சுபரோட தொடர்புல இருக்கணும். இப்ப உதாரணமா ஏதோ ஒரு கிரகணம் நடந்திருக்கு, சுக்கிரன் ராகுவோட பிடியில இருக்கார். ஆனா எய்த்தாப்புலையோ அல்லது எங்க இருந்தோ குரு பார்த்துட்டாருன்னா அந்த கிரகணம் ரத்தாகும். ஏன் சார்? இருள் சூழ்ந்திருக்கு, அங்க வெளிச்சம் பட்டுச்சுன்னா அந்த இருள் தன்மை நீங்கிரும். சோ அதனால அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். சோ நீங்க இந்த கிரகணம் இணைவை பொறுத்தவரை நீங்க பாகையை பார்க்கணும். கிரகணம் ஆயிருக்கா, எத்தனை கிரகம் சேர்ந்துதான் நமக்கு என்னங்க, எந்த கிரகத்தோட தசை நடக்குதுன்னு பாருங்க. அந்த கிரகம் ஒருவேளை ராகு பிடியில இருக்கா, இப்ப உதாரணமா மேச லக்னம், செவ்வாய் போய் ராகு பிடியில இருக்காரு. மேச லக்னத்துக்கு அவரோட ஆதிபத்தியம் என்ன? 1க்கும் 8க்கும் அதிபதி. அவர் ராகு பிடியில இருக்காரு. அப்போ 1ஆம் அதிபதி அப்படிங்கிறோம், பேச்சே இல்லை. ஏன்? ராகு பிடியில இருக்காரு. அப்போ ஜாதகர் ஒண்ணுன்னா ஜாதகன் பாதிக்கப்படுகிறான். 8ஆம் அதிபதி அப்படிங்கிறோம், அவரும் சத்தம் இல்லாம இருக்காரு. அப்போ ஆயுள் கெடும். அடுத்து அந்த காம்பினேஷன் சொல்றோம். செவ்வாய் ராகு இட பிரச்சனை, நர பிரச்சனை, அதெல்லாம் சொன்னோம். இன்னைக்கு காலையில ஒரு ஜாதகம் போட்டேன், அந்த ரெக்கார்டிங்ல வேணாம் அப்படிங்கிறதுக்காக விட்டேன். அதுல அவருக்கு செவ்வாய் தசை நடந்துச்சுங்க. அத யாராவது அனலைஸ் பண்ணி பாத்தீங்களா? மைக் ஆன் பண்ணிக்க. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். ஐயா வணக்கம் ஐயா. சார் அந்த அம்மாவுக்கு நல்லா இருக்கு சார். அந்த செவ்வாய் தசை என்ன பண்ணிக்கும்? லக்னத்தை மட்டும் போடுறேன், பெண் போர்டு ஓபன் பண்ணிக்கும். காலையில உள்ள ஜாதகத்தை யாருமே அனலைஸ் பண்ணலையோ? பாக்கலைங்க சார். சரி, நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. டேட்டா பர்த் வேண்டாம், அதுல முக்கியமான சங்கதியை மட்டும் போட்டு காமிச்சு சொல்றேன். அவங்களுக்கு கரெக்டா செவ்வாய் தசை வந்துச்சுங்க. அவங்களுக்கு கரெக்டா செவ்வாய் தசை. அவங்க லக்னம் சிம்ம லக்னங்க. அவங்க சிம்ம லக்னங்க. ஒரு நிமிஷம் பெண். அவங்க சிம்ம லக்னங்க. செவ்வாய் இங்க இருந்தாருங்க, உச்சத்துல இருந்தாருங்க. கரெக்டா செவ்வாய் தசை வந்துச்சுங்க. இப்போ காரகத்தையும் பாவத்தையும் நீங்க இணைக்கணும். யாரா என்ன சொல்லுங்க, கடைசி நாள் வகுப்பு என்ன நடக்கும்? அந்த அம்மாவுக்கு 50 வயசு, அம்மாவுக்கு 50 வயசு, என்ன நடக்கும்? சார் நோய் நோய் தருவார் சார். அப்புறம்
ரத்த சம்பந்தமான நோய் சார் தருவாரு. கடன் நோய் எதிரி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு நோய் இருக்கு. எதுன்னு சார்? இல்ல முதல்ல காரகத்தையும் பாவத்தையும் என்னங்க வேலையில பிரச்சனை வருங்க சார். முதல்ல சார் வேலைன்னா அங்க சனி இருந்தாருன்னா வேலையில பிரச்சனைன்னு சொல்லலாம். முதல்ல எனக்கு செவ்வாய்னா சார் யாரு? உடம்பு பாதிக்கும், ரத்த சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வரும். செவ்வாய்னா நிலத்துல கர்மம். ரத்தம். சார் சகோதரி செவ்வாய்னா நிலமா? சகோதரம் பாதிக்கும் சார். செவ்வாய்னா நிலம், இடம், சகோதரம். இதைத்தாங்க சொல்லணும். பாருனா வம்பு, நோய். அந்த வழக்கு ஏதாவது சிகப்பு கட்டணத்தை நோக்கி நகருமா? அவ்வளவுதான் மேடம். இப்போ பார்வையும் குறிச்சுக்குவோம். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, கரெக்டா. சரி, இந்த வகுப்பு முடிஞ்சோன்னா கூட அதை நான் சொல்றேன், விவரமா சொல்றேன். ரெக்கார்டிங் தாண்டி சொல்லுவோம். இப்போ வகுப்பு புரிஞ்சுச்சான்னு சொல்லுங்க. ஏன்னா இன்றைய வகுப்பு 1 மணி நேரம் தான். அதுக்கடுத்து அந்த ஜாதகத்தை உங்களுக்கு விளக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா? நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எத்தனை கிரகம் இருக்கோ அதோட தசா காலத்துல யார் யார் சேரக்கூடாது, சுபரோட சேர்ந்தா நல்லது. நீங்க ஒரு இதுக்கு போறீங்க, பாத யாத்திரை போறீங்க, பழனிக்கு நடந்து போறீங்க, கரெக்டா பஸ்ஸுக்கு வச்சிருக்கீங்க, போற வழியெல்லாம் சாப்பாடு போட்டுருவான் பஸ்ஸுக்கு. அதுக்கு தேவை ஒரு கொஞ்சம் ஒரு கூட வச்சிருக்கீங்க, ஒரு 1000 ரூபா வச்சிருக்கீங்க. போற வழியில தேவைப்பட்டா சாப்பாடு இல்லைன்னா வாங்கிக்கலாம். ஆனா ரொம்ப சர்ப்ளஸா இல்லை, நடந்தானே போறோம். திரும்ப வர்றப்ப பஸ், போற வழி நடக்க சாப்பாடு போட்டுருவான், எங்கேயா படுத்துக்கலான்ட்டு போறீங்க. இப்ப நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஒரு பெரிய பணக்கார கும்பல் நீங்க போற பாதையில உங்க கூட வந்துடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி 2 கார் வரும், சாப்பாடு வரும், எல்லாம் வரும். நீங்களும் அவங்களோட ஸ்டே பண்றீங்க. ஒரு தடவை ஃபர்ஸ்ட் வந்து பழக மாட்டாங்க. நீங்க உட்காந்து ஸ்டே பண்றப்ப அவங்க எடுத்து சாப்பிட்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவரும் குடியா அப்படிம்பாங்க. அவங்க சவரட்னையா செஞ்சிருக்கக்கூடிய அத்தனை ஹைஜீனிக்கான ஃபுட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். அவங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். படுக்க போறாங்கன்னா நமக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க. எல்லா வசதியும் வந்துடும், ₹1 செலவு இல்லாம. அப்போ சுபரோட கூடியிருந்தா இத்தனையும் கிடைக்கும். ஒருவேளை நாமளே காசு இல்லாம போறோம், ₹1 இல்ல, போற வழியில பசி வந்தப்ப இடையில ஊர் இல்ல, ஆனா கூட வர்றாங்க ஆளுக்கு 4 பேர் வர்றான். யாராவது சாப்பிடுவான், ஏதாவது வாங்குவான் அப்படின்னு பார்த்தா 4 பேரும் வெறுங்காசு வெறுங்கையோட வர்றான். இப்ப பசி தீருமா? தீராது. அப்ப பாவகிரகங்களோட இணைஞ்சிருக்கப்ப கிடைக்காது. சரிங்களா? சரி, இப்போ இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கா? சரி, இன்றைய ஒரு இணைவ ஒரு சுப கிரகம் பார்த்தா அந்த கிரகணம் ரத்துன்னு எடுத்துக்கலாம். கிரகணமே ரத்துன்னு எடுத்துக்கங்க, நல்லாதான் இருக்கும். சார் அதுவே வந்து அந்த பார்வை குரு இல்ல, இப்ப நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஆ. இப்போ உதாரணத்துக்கு அதே மேட்டர் தான், நீங்க சொன்ன பாயிண்ட்லயே வர்றேன். இப்போ உதாரணத்துக்கு வேற எதைய பத்தி சொன்னோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்க செவ்வாய் இருக்காரு, ஓகே சார். ராகுவும் இருக்காரு, கிரகணம் ஆயிடுச்சு. லக்னத்தை தூக்கிடுவோம். 6ஆம் வீடா இருந்தா பாதிப்பு உண்டு. ஏதோ ஒரு வீடு இப்போ 8ஆப்ல இருந்து குரு பாத்துட்டாருச்சுங்க, இந்த பிரச்சனை வராது, கிரகணமே ரத்தாயிரும். அடுத்து இதே குரு இப்ப இங்க சுக்கிரன் வந்து உட்கார்ந்து இருக்காரு, அவர் 29 டிகிரில இருக்காரு. இந்த ராகு ஒரு 15 டிகிரில இருக்கு. ராகு 15 டிகிரி, ராகுவோட டிகிரி 15 டிகிரி. செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஒரு 15 டிகிரில இருக்கு. இப்போ சுக்கிரன் ராகுவால கிரகணம் அடையல, ஏன்னா 15 டிகிரில இருக்காரு. இப்ப இவர் தப்பிச்சிருக்காரு. நம்ம குருவை தூக்கிடுவோம். இப்போ செவ்வாய் 17 டிகிரில இருக்காரு. செவ்வாய் இருக்கிறது 17 டிகிரி. இப்போ போடுறேன், செவ்வாய் 17ங்க, ராகு 16ங்க, சுக்கிரன் ஒரு 28 டிகிரிங்க. இப்ப சுக்கிரன் கிரகணம் ஆயிருக்காருன்னா சுக்கிரன் 30 பாகை கொண்ட தனுசு ராசியில 28 டிகிரி இருக்கிறார். அப்போ ரிமைனிங் அமௌண்ட் 2. அங்க ராகுக்கு 16 இருக்கு. ஸோ 18 டிகிரி. ஸோ சுக்கிரன் கிரகணம் ஆகல. ஆனா செவ்வாய் கிரகணம் ஆயிருக்காரா? ஆமா, 1 டிகிரி வித்தியாசத்துல இருக்காரு. ஆனா இப்போ இந்த செவ்வாய்க்கும் இந்த ராகுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க 2, அங்க 16, 18ன்னு சொன்னோம். இன்னொன்னு சேர்த்தா 19. இப்போ 22 பாகைக்குள்ள இந்த செவ்வாய் வந்ததால் இந்த கிரகணமும் ரத்து.
ஒரு ஒளி ஓகே பொருந்தியவர் பக்கத்துல வந்துட்டாரு, சார். கிரகணம் ரத்து. புரியுதா புரியலீங்களா? புரியுது சார், நல்லா புரியுது. அவ்வளவுதான். சார் சார் வணக்கம் சார். இப்போ ராகுவோட கிரகணமான கிரகத்தோடைய வீடு கொடுத்தவர் உச்சமாவோ ஆட்சியாவோ இருந்தா அது ஒரு பலன் மாறும்னு சொன்னீங்க சார். இப்போ இல்ல இல்ல அப்படி கிரகணம் சொல்லுங்க. பண்ணதெல்லாம் ஓகே. ராகு எப்பொழுது நல்லதை செய்வார் அப்படின்னா, ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும், ராகு ஒரு ஒளி பொருந்தியவர் பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ராகு தசை பெருசா கெடுக்காது. ஆனா ராகு உட்கார்ந்த வீட்டு அதிபதி நீச்சமாயி பாவகிரகங்கள் பார்த்தா ராகு புளிஞ்சு எடுத்துட்டு போயிடுவார். பசியோட இருக்க 4 பேரும் பசியாத்தான் இருப்பான். பணக்காரனோட சேரணும். பணக்காரன் தான் குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன். அவங்க பார்வையில அட்லீஸ்ட் இணைவுலையாவது இருக்கணும். இருந்தா தான் அந்த கிரகம் இது பண்ணும். சார் எனக்கு என்ன, சுக்கிரன் வந்து உணவு இல்லையா சார்? சுக்கிரன் வந்து ராகு வந்து உணவு இல்லையா? நம்ம ராகு உட்கார்ந்த வீட்டு அதிபதி போல் செயல்படும் மட்டும்தாங்க சார் எடுத்துக்கிறோம். பார்த்த அதிபதி இதுக்கு ஏதாச்சும் பர்சன்டேஜ் போடலாமாங்க சார்? இல்ல உட்கார்ந்த அதிபதியோட ராகு தான் அமர்ந்த எல்லாத்தையும் போல செயல்படுவார். தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போலவும், தன்னை பார்த்த கிரகத்தை போலவும், தன்னோடு இணைந்த கிரகத்தை போலவும், தான் அமர்ந்த நட்சத்திர நாதனை போலவும் முழுசா செய்வார். பர்சன்டேஜ்லாம் இல்ல, அப்படியே அவங்களா மாறிடுவார். ஒரு மல்டி, ஒரு கட்ல ஜோக்கர் மாதிரி, எதுக்குள்ள வச்சாலும் சேர்த்துக்கலாம் அது மாதிரி. சரி, இன்னொருத்தர் யாரோ கேட்டாரு, கொஞ்சம் மைக் பக்கத்துல வந்து கேளுங்க. சார் ஒண்ணும் இல்ல, இப்ப அந்த சுக்கிரன் இது கிரகண ரத்தம்னு சொன்னீங்கல்ல, ராகுவோட சுக்கிரன் இணைவுல தான் இருக்காங்க. அது ரத்தாகுமா? கிரகணம் இல்ல, ஆனா இணைவுல இருக்காங்கல்ல. அது கிரகணம் ஆகலைங்கிறப்ப ஏன் நம்ம இது பண்றீங்க? ராகு தசை நல்லா இருக்கும், இணைவு இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. பாதிப்பு இருக்காது. அதுவே சார் இப்ப அந்த குரு வந்து பார்வையில பாக்குறாங்க, அவங்க நீச்சமாவோ இல்ல நிஷ்பலமாவோ இருந்தாலும் இருந்தாலும் பார்வை உண்டு, பார்வை உண்டு, தூண்டு குறையும். அதை நீங்க அதை பாயிண்ட் எடுக்க வேண்டாம். எடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. பார்வை உண்டுன்னு எடுத்துங்க. ஆனா கிரகணமே ஆயிருந்தாலும் கூட அந்த கிரகத்துக்கு எய்த்தாப்புல இருக்க கிரகத்துக்கு பார்க்கும் பார்வை உண்டு. ஐயா, ராகு வந்து ஒரு சுப கிரகத்தை வந்து கிரகணம் பண்ணும்போது காரகத்துவம் அடிபடும், சுப கிரகத்தோட காரகத்துவம் அடிபடும் சொல்றீங்க. இப்ப ராகு வந்து சனியை வந்து கிரகணம் பண்ணியிருந்தோம்னா அப்ப வந்து என்ன மாதிரி பலன் கொடுக்கும் ஐயா? இல்ல, அதுதான் நான் விளக்கமா சொன்னேன். அந்த கிரகத்தோட உயிர்காரத்துவம் எந்த கிரகமா இருந்தாலும், சுபரா இருந்தாலும் சரி, பாவரா இருந்தாலும் சரி, சுக்கிரன் சுபர் தான். ராகுவோட இணைஞ்சு கிரகணமானா திருமணம் ஆகாது. திருமணம் ஆயிருந்தா மனைவிக்கு பிரச்சனை, பணம் நகை இழக்கிறது, வீடு வண்டி வாகனங்களை இழக்கிறது, இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். சனியா இருந்தா வேலை. இங்க பாபர் அசுபர் சுபருங்கிறது இல்ல, அவங்களோட உயிர்காரத்துவம் பொருள்காரத்துவம் கெடும். அந்த கிரகணம் நண்பர் அப்படின்னாலும் வருமா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நண்பர்கள் இணையகுலாமா நினைக்காதீங்க. பாபர் அவரே இருட்டு, அந்த இருட்டோட இன்னொரு இருட்டு சேரக்கூடாது. என்னதான் நல்லதெல்லாம் நினைக்காதீங்க, கெடுந்தான். சொல்லுங்க சார். இப்போ சார் மேடம் கேட்டு சார், சனி ராகுன்னு வச்சுக்கோங்க சார். சனி வீட்டுல ராகு தனிச்சிருக்காரு. சனி வந்து 12ல மறைஞ்சிடறாரு. அதாவது தன் பாவத்துக்கு 12ல மறைஞ்சிடறாரு. நடக்கும். அதான் சார், ஒரு நிமிஷம் சார். சனி திசையில உயிர் காரகத்துவம் வந்து பாதிக்கப்படுமாங்க சார்? ராகு திசையில நல்லா இருக்குமா? இல்லம்மா, முதல்ல வந்து கிரகணம் ஆயிருக்கா? ஆமாங்க சார். சனி ராகுட்ட மாட்டிட்டாரா? நான் ஜெனரலா கேக்குறேங்க சார், எதுலயும் நான் ஜாதகத்தை வச்சு கேட்கல. நீங்க கிரகணம் ஆயிருக்கான்னு கேக்குறேன் நான். கிரகணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார். சனி ராகு கிரகணம் ஆயிருச்சுன்னா சனியோட காரத்துவம் கெடும், ஆயுளுக்கும் பிரச்சனை வரும். அதுதான் சார், நான் வந்து ஒரு டவுட்டா தான் கேக்குறேன். சனி கிரகணம் ஆயிருந்தா சனி தசை ஆயுளா பாதிக்குமா, வேலை பாதிக்குமா? ஏன்னா சனியில இருக்கிற காரகத்துவங்கள் பாதிக்கப்படுமா? சனி தசை நல்லா இருக்கும். ஆமா, பாதிக்கப்படும். சனியை போல சொல்ல வேலை இதெல்லாம் இருக்கும். சனியா மாறிடுவாரு. சனி நல்லா இருந்துச்சுன்னா, சனி ஆட்சியா இருந்தா குரு பார்வையில இருந்தா அந்த கிரகணமே ரத்துன்ட்டனே. ஓகே சார், கிரகணமே இருக்காது. அதான் வேற பாவத்துல இல்லாம அடுத்த பாவத்துல இருந்து லேசா கிரகணம் ஆயிருந்தாலும் கூட குரு பார்வை இருந்தா அங்க ரத்தம் உண்டு. ரத்துதான். ஓகே சார். சரி, வேற சார் அப்புறம் இன்னொரு டவுட் சார், இந்த சந்திரன் வந்து நீச்சமாயி கேதுவோட கிரகணமாயி கேது தசை நடந்தா எப்படி சார் இருக்கும்? அதான் வீடு கொடுத்தவன் ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இல்லாதங்கிறப்போ அந்த நீச்ச சந்திரனை போல அப்படியே செயல்படுவார்.
நீச்ச சந்திரன் எப்படி செயல்படுவாரோ அது போல இருக்கும் தசா, அவ்வளவுதான். அப்போ ஏதாவது உயிர் காரகத்துவம் தாய்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? சின்னதா கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தம் வரும், தாய்க்கு ஏதாவது உடம்பு முடியாம வரும் சந்திர திசையில வரும். கேது புத்தி வர்றப்ப கொஞ்சம் ஓரளவு தாய் ரெக்கவர் ஆவாரு, மனசு தெளிவாகும். ஆனா அதுவே நீச்ச சந்திரனா இருக்கனால பெருசா ஆகாது. அதுதான் கேட்டேன் சார். சந்திரன் நீச்ச சந்திரனா தான் நடக்கும். சரி, வேற சார் இப்போ கிரகணமான ராகுவோட கிரகணமான தசை நடத்துது இல்லைங்க சார், அப்போ வந்து கோச்சார கிரகத்தை எப்படி சார் அது கணக்கெடுத்துக்கிறது? கோச்சார கிரகம் பாக்குதுன்னு வச்சுங்க சார். இப்போ கிரகணங்கிறது தனியா வேலை செய்யும். ஒருவேளை அது நல்லா இருந்துச்சுனாலும் போய் பார்க்கணும். இந்த இன்ஸ்டன்ட்ல இப்ப சுக்கிரன் ராகுபடியில இருந்து சுக்கிரதசை நடக்குது, மனைவி சாக போறாங்க இல்ல மனைவியை பிரிய போறாங்கன்னா கோச்சாரத்துல அந்த சுக்கிரன் எப்ப நீச்சமாகறோ அந்த சம்பவம் நடந்துடும். இப்போ ராகுதசை வந்துருச்சு, சுக்கிரனை விடுவிக்கணும். எப்ப கோச்சாரத்துல ஆட்சி உச்சமா அந்த சுக்கிரன் ஆகிறப்ப கல்யாணத்தை கொடுத்துருவாரு. சப்போர்ட்டிவா பாத்துக்கணும். சரிங்க. ஆமாங்க சார். சார் இப்போ மிதுனத்துல வந்து சுக்கிரன் ராகு வந்து இணைவு இருக்குங்க சார். சுக்கிரன் ராகு சந்திரன் வந்து அந்த புனர்பூசம் 1, 2, 3 இணைவுல இருக்கிறாங்க. ஆனா குரு மீனத்துல அவர் வந்து 25 டிகிரில இருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு பார்வை உண்டாங்க சார்? வருதா? நான் சொன்ன கான்செப்ட்ல வருதா இல்லையா? அது எனக்கு தெரியலங்க சார். குரு வந்து 25 டிகிரில இருக்கிறாரு மீனத்துல. சுக்கிரன் ராகு இருக்காங்க யாங்க சார்? குருவா? கடகராசி தான் பார்க்க முடியும். கடகராசியில 20 தான் ஆரம்பிக்கும். பார்க்க முடியாது. ஓ ஓ அப்ப சந்திரன் சுக்கிரன் ராகு இணைவு இருக்கு அந்த இடத்துல இல்லைங்களா? ஆமா ஆமா. ஓ சரிங்க சார். அப்ப வந்து இந்த சுக்கிரனை வந்து குரு வந்து பாத்துட்டாருன்னா அதே இதுலயே இருந்தாருன்னா ஒண்ணு இல்லம்மா, ஈஸியா புரிஞ்சுங்க. சூரியன் ராகுபடியில இருக்காரு, அப்பாவுக்கு உயிராபத்து வரப்போகுது. குரு பாத்துட்டாருன்னா என்னன்னா அப்பாவுக்கு லேசா முடியாம வரும், சாக மாட்டாரு. சந்திரன் ராகுபடியில இருக்கு, குரு பாத்துட்டாரு, அம்மா சாக மாட்டாங்க. அம்மா விட்டு சண்டை போட்டு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது, அம்மா சாக மாட்டாங்க. செவ்வாய் ராகுபடியில இருக்கு, குரு பாத்துட்டாரு, இடம் வாங்குவாங்க. பெருசா இட பிரச்சனை, சகோதரனுக்கு உயிராபத்து வராது. சின்ன லெவலுக்கு சகோதரனை பார்த்தா என்னன்னு பேசிக்கும், அந்யோன்யமா இருக்க வேண்டும். இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன புரிஞ்சா புரியலையா? ஒரு கிரகம் பார்த்து சரிங்க. வேற யாருக்கு சந்தேகம்? முடிச்சுக்குமா? இப்ப அந்த ஜாதகத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. ஆமா ஆமா ஜாதகம். ஐயா ஒரே ஒரு இது மட்டும், ஒரு 3-4 கிரகம் இருக்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சூரியன், புதன், சொன்னதான் எத்தனை கிரகம் இருந்தாலும் சரி அதுக்குள்ள பாகையை பார்க்கணும். நீங்க பாகையை பார்க்கணும். அஸ்தங்கம் அடைஞ்சிருந்து அதோட தசை வர்றப்ப ஒண்ணு இல்லைங்க, 20 பேர் வகுப்புல உட்காந்துருக்கோம். சுந்தர்னு கூப்பிடுறான், அவன் எந்திரிச்சு வணக்கம் சார் உள்ளேனையா எஸ் சார்மா. அந்த தசை வர்றப்ப அது கிரகணமா இருக்கா, அஸ்தங்கமா இருக்கா, அது ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, நட்பா இருக்கா, எந்த வீடு, அது என்னென்ன வேலை செய்யும். அப்போ அது அஸ்தங்கம் அடைஞ்சா அந்த 2 வீட்டு வேலையும் கெடும், அதோட காரகத்துவம் கெடும். இவ்வளவுதாங்க. 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 5 இருக்கட்டும், எத்தனை கிரகம் இருக்கட்டுங்க, ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லை. சரிங்களா? எல்லா கிரகமும் 22 பாகைக்குள்ள இணைவு. 22 பாகைக்குள்ள இணைவு, அஸ்தங்க பாகை நம்ம புரிஞ்சுக்கணும். அதி உச்ச நிலை கிளாஸ்ல தொடர்ந்து வாங்க சார், வாங்க சார். இல்லையா இப்ப இந்த 2 வாரத்துக்குள்ள எனக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்குதுங்க. சரி சரி. 2 வாரத்துக்குள்ள அப்ப வந்து இப்ப கிளாஸ்ல உடல வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா, ரீஜாயின் பண்ணிக்கலாமா உடல? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் ஆரம்பம். அது எனக்கு புரியலைங்க. வந்துங்க. ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங்.